ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் ரெசிப்பியில் காட்ட போகிறது அவித்த கோதுமை மாவில் மணிப்புட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தான். இந்த மணிப்புட்டு பார்த்திங்கன்னா அவித்த கோதுமை மாவில் செய்கிறனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வீட்டிலே சுத்தமாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி மணிப்புட்டு வந்து இடியாப்ப உரலில் தான் செய்ய போகிறேன். அதனால் நல்லா சின்னதாக நல்லா வாயில் வந்து கரையக்கூடிய மணிப்புட்டு தான் இது. சூப்பராக இருக்கும். இது கூட சாப்பிட்றதுக்கு நான் சிக்கன் கறி, தேங்காய் பால், சம்பல், தேங்காய் சம்பல் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறேன். நல்லா சுட சுட மணிப்புட்டு இதோடு சேர்த்து சாப்பிட போகிறோம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் இங்கே வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். இப்போ நல்ல பபிள்ஸ் வந்துச்சு. நான் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வைக்க போகிறேன். அதுக்குள்ளே நாங்கள் வந்து மாவை வந்து அளந்து எடுத்து போட்டுக்கிடுவோம். நான் இந்த மாதிரி டம்ளரில் தான் மாவெல்லாம் எடுத்துருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2.25 டம்ளர் அவித்த கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நான் இங்கே ஒரு சின்ன அகப்ப கம்பவுண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா கொதித்த தண்ணியை 2 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கிறேன். இப்போ அந்த தண்ணியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறேன். அதாவது கொதிக்கிற தண்ணியை டிரெக்டாக ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் மாதிரி வச்சுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் தண்ணி நல்லா சுடுது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறணும். தண்ணி கொதிக்கிற தண்ணி போடலாட்டி மாவு வந்து டைட் ஆகிரும், நம்மளுக்கு புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நாங்கள் கொதிக்கிற தண்ணி கட்டாயம் போடணும். டிரெக்டாக ஊற்றாமல் கொஞ்சம் 2 நிமிஷம் வச்சுட்டு நாங்கள் ஊற்றணும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக பிழை இல்லாமல் புட்டை நல்லா செஞ்சுக்கிறலாம். புதுசாக மணிப்புட்டு செய்ய போகிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு செய்யுங்க. அதுவும் அவித்த கோதுமை மாவில். உங்கள்கிட்ட முறுக்கு புளிகிற அச்சு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து இடியாப்ப உரல்லையே மணிப்புட்டு செஞ்சுக்கிறலாம். நல்லா சூப்பராக வரும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால புட்டு மாவு நல்ல பதத்துக்கு வரும். இந்த மாதிரி ஒரு அகப்ப கம்பவுண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மாவு கிளறதுக்கு. இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டிங்கன்னு சொன்னால் மாவெல்லாம் ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு இலகுவாக இருக்கும். நான் அவித்த கோதுமை மாவில் இடியாப்பம் போட்டிருக்கேன். அந்த ரெசிப்பியை பாருங்கள், நல்லா இருக்கும். இங்கே வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. சுத்தமாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சுக்கிறலாம். இந்த அவித்த கோதுமை மணிப்புட்டு வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபேமஸான ஒரு புட்டு. இன்றைக்கி நான் வந்து இடியாப்ப உரலில் தான் இந்த புட்டுக்கு மாவு புளிய போகிறேன். இடியாப்ப உரலில் புளியறனால புட்டு வந்து மெல்லிசாக விழும். அரிசி மாவில் எப்படி மணிப்புட்டு செய்கிறதுன்னு ஒரு ரெசிபி வீடியோவாக போட்டிருக்கேன். அதை உங்களுக்கு செக் பண்ணிக்கிறலாம். இடியாப்பம் பிழிகிற பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. மாவு பிழிகிறதுக்கு தட்டுக்கு மேலே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே நான் அவித்த கோதுமை மாவு தூவுறேன். பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லாட்டி பரவாயில்ல, ஒரு பெரிய தட்டு ஒன்றில் அவித்த கோதுமை மாவை தூவிக்கொள்ளணும். இப்போ நான் இடியாப்ப உரலில் தான் பிழிய போகிறேன். அதனால் அதுக்கு தேங்காய் எண்ணெய்லாம் போட்டு கொஞ்சம்
நீட்டாக்கிட்டேன். இப்போ இதால் புளிய போகிறேன். இப்போ மாவை வந்து இப்படி நீட்டமாக பிழிஞ்சு விடணும். திரும்ப அதே மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிறணும். இந்த மாதிரி மாவை பிழிஞ்சு எடுத்துக்கிறணும். இப்போ எங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த புளிஞ்ச மாவை உடச்சி விட்றதுக்கு இலகுவாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே பரவலாக புழிஞ்சிக்கொள்ளணும். திரும்ப அதுக்கு மேலே அவித்த கோதுமை மாவு தூவிக்கொள்ளணும். இப்போ நான் ஒரு முள்கரண்டியால் இந்த மாதிரி உள்ளே செலுத்தி இப்படியெல்லாம் உடச்சிக்கொள்ளணும். அகப்ப கம்பாலையும் இந்த மாதிரி வேறு ஆக்கி கொள்ளலாம். கையால் செஞ்சால் ஒட்டிக்கொள்ளும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல ஈஸியான மெத்தட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் நான் வந்து மாவு அரைக்கிறதுல அரைச்சி கொள்ள போகிறேன். இப்போ மாவு மட்டும் கீழே விழும். புட்டு பிழிஞ்சது வந்து வேறையாக எடுத்து சேகரிச்சுக்கிறோம். இப்போ புட்டு மாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ வந்து புட்டு அவிக்க போகிறேன். இப்போ தண்ணியும் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ எம்டி குழலை வச்சு ஆவி வந்துருச்சு. எம்டி புட்டு குழலை வச்சு கொதிக்க விடும் பொழுது புட்டு வந்து குயிக்காக வெந்துடும். தண்ணி கொதிக்குது. இப்போ இதில் வச்சு வேக வைப்போம். பாருங்கள், 2 நிமிஷத்தில் ஆவி வந்துருச்சு. புட்டு இறக்கி கொள்வோம். ஏற்கனவே நான் 2 புட்டு செஞ்சுட்டேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னுடைய மற்ற புட்டு வீடியோங்களையும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.